திரு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி தான் எங்க முதல்வர் சொல்லியிருக்காரு. உங்க ஆசையில பூரா மண்ணலி போட்டார். இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அப்படிங்கறத அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு இங்க எங்க மறுப்பும் கிடையாது. ஆனா இங்க கூட்டணி ஆட்சி தான், பாஜக கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ ஆட்சி தான் சொன்னது அமித்ஷாவும் தான், அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறாருங்க. அவ்வளவு இது எல்லாமே எலெக்ஷனுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப முடிஞ்சல ஊதிட்டு புகைய கூட இல்ல, ஊதிக்கிட்டே இருக்கேன் வாய் வலிக்கும். ஆனா வெறும் நெருப்பாகாது, கவலைப்படாது. தொண்டை தண்ணி கத்துற, முதுகு பெயின், 1008 பிரச்சனை என் உடம்புலயே. நான் அவ்வளவு பிரச்சனையிலயும் எவ்வளவோ நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற முடியும். எவ்வளவுதான் ப்ரோ முடியும். இல்ல நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, நான் இது பெரிதாக்கிறதுக்காக கேட்கல. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. எனக்கு புரியும். திமுக கூட பிரச்சனை இருக்கு, நீங்க பேச மாட்டீங்க. நான் திரும்ப சொல்றேன், திமுக கூட பிரச்சனை இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், திருமாவளவன் ரொம்ப சொல்றாரு, திமுக அதிமுக கட்சிகள் கூட்டணி நம்பிதான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற அளவுக்கு பலவீனமாகி இருக்கின்றன. ஒரு வார்த்தை திமுக பேசியிருக்கா? ஏங்க நாங்க பலவீனமா இருக்கோமா? வெளியே போங்க சொல்ல வேண்டியதானே. தேர்தலுக்கு தேல் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். ரெண்டாவது, திரு பே சண்முகம் ராகுல் காந்தியை பார்த்து நீ எல்லாம் யாருன்னு கேட்கிறார். ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ்க்கும் மார்க்சிஸ்டும் வித்தியாசம் கிடையாது. எந்த ஊடகம் தமிழ்நாட்டில் விமர்சிருக்கு? அண்ணன் செல்வப்பிரந்த எங்க போனார்? காமராஜரை பத்தி பேசினா பிரச்சனை முடிஞ்சு வச்சுட்டார், முற்றுப்புள்ளி வச்சுட்டார். திருச்சி சிவா காமராஜர் திட்டார், பேச மாட்டேன்றார். பே சண்முகம் ராகுல் காந்தி திட்டார், பேச மாட்டேன்றார். அங்க கூட்டணி ஒற்றுமையா இருக்கு, இங்க உள்ள ஏதோ குளறுபடி இருக்குதோ? உங்க நோக்கம் தெளிவானது. அண்ணே அண்ணே உங்க 200 ரூபாய் வந்துருங்க, உங்க 200 ரூபாய் வந்துரும். இன்னைக்கு கவலைப்படாதீங்க, லட்சக்கணக்கா 400 ரூபாயை கொடுத்துடலாம், விடுங்க. அங்க கூட்டணி ஒற்றுமையா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில என்னுடைய விஷயம், அது கிடையாது. என்னுடைய வாதமும் அது கிடையாது. ஏன் அதை கேள்வி வைக்க மாட்டீங்க? இல்ல நான் ஊடகங்கள் முடிவு பண்றீங்க, எதை நம்ம பேசணும்னு முடிவு பண்ணல. ஏன்னா இப்ப இதே ஒரு எனக்கு ஆப்போசிட்ல ஒரு டிஎம்கே பர்சன் யாராவது உட்கார்ந்தாங்கன்னா, நான் இந்த பர்சன் பிஜேபி கையை வச்சு சும்மா சொல்லேன். ஒரு அனாலிசிஸ் தான் கேட்டேன் சார். அதுதான் சொல்லுங்க. அனாலிசிஸ் நீங்க ரெண்டுலயே கேட்கணும். அனாலிசிஸ் என்னங்க? நீங்க கரெக்டா பார்த்து ரெண்டையுமே சொல்லணும். தட் இஸ் கால்ட் அனாலிசிஸ். நீங்க பிஜேபி மாதிரி வச்சு கேப்பீங்க. சரி, ஏங்க பிஜேபி நான் ஏடிஎம்கே கார்டு வேற மாதிரி கேப்பேன். அப்ப நாங்க யாரு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணேன்? நான் அப்படி கேட்கல. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா அவங்க கிட்ட இந்த கேள்வி நான் வைப்பேன். அத நீங்க பிஜேபி கார்டு போய் கேளுங்க, அல்லது ஏடிஎம்கே கார்டு போய் கேளுங்க. நான் ஒரு அனாலிசிஸ்க்காக தான் வந்தேன். அனாலிசிஸ் ரெண்டையும் கேட்கணும். நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பாடியே கிடையாது. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. தலைப்புச் செய்திகளில் எப்போதுமே பாஜக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் சமீப காலமாக கொஞ்சம் அமைதியாக இருக்கும். நயினார் அவர்கள் தலைமையேற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய வளமையான ஊடகங்களுடைய ஒரு பெரிய நெரேட்டிவ் இது அப்படின்னு பார்க்குறேன். பத்திரிகை என்பது ஒரு தூண். ஆனால் அந்த தூண் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. ஜிங் சக் என்ன கழுத்து கத்தியா வந்துரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய விவாத பொருள் என்ன? அமித்ஷா அவர்களுடைய பேட்டி, எடப்பாடி பழனிசாமி பேட்டி, இதுதான் உள்ள ஃபுல்லா ட்ரெண்டில் ஓடிட்டு. அப்ப அது பாஜக பத்தி இல்லாம, அதிமுக கூட்டணி பத்தி இல்லாம வேற எதை பத்தி நீங்க சொல்லணும்? அண்ணாமலை அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பேட்டியாவது கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பேசிடுறார். இன்னைக்கும் ஒருவேளை இது மாதிரியான செய்திகளை போட்டு பழகாத ஊடகங்களுக்கு அது புதுசா இருக்குமோ தெரியல. உனக்கு தேவையாது, உனக்கு தேவையாடா. தமிழக பாஜக ஒரு பொது பிரச்சனைகள்ல எப்பொழுதுமே அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது குரல் கொடுத்துட்டே இருப்பாரு. எதுல குரல் கொடுக்கலன்னு சொல்லுங்க. சமீபமா நடந்த எல்லா விஷயத்திலயும் முன்ன இருந்த மாதிரி ஒரு வீரியத்தோட செயல்பட. நீங்க அதை முன்னாடி போடல.
ஆஹா துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே. நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பேரு அண்ணாமலைக்கு முன்னாடி நயினார் எனக்கு பின்னாடி அப்படின்னு எப்பயுமே ரெண்டு விஷயத்தை ஒப்பிடக்கூடாதுங்கிற நான் பல முறை சொல்லி வச்சிருக்கேன். நீங்க எம்.எஸ். விஸ்வநாதனையும் அனிருத்தையும் நீங்க ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அண்ணாமலை மாதிரி இல்லையா? ஆமா அண்ணாமலை மாதிரி இல்ல. உங்களுக்கு தம்ப்நெயில் போட்டுறேன். அண்ணாமலை மாதிரி இல்லை நயினார் நாகேந்திரன் தம்ப்நெயில் வச்சுக்கோங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, அது உண்மைதான். ஐ சே எஸ். எனக்கு டங் ஸ்லிப்ல சொல்ல தெளிவா ஆமா சொல்றேன். ஏன்னா நயினார் நாகேந்திரன் வேறன்னு நான் சொல்லுவேன். இங்க பாஜக பெரும் அமைதியை காக்கிறதுக்கான காரணமா இருக்கு சொல்றேன். அப்படிங்கறதுனாலதான் இந்த அமைதி இல்லைன்னு சொல்றேன். ஊடகங்கள் நீங்க செய்தியை போடாம தவிர்க்கிறீங்க. அது காலகாலமா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் பத்தி செய்தியை போட மாட்டீங்க. ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை அதை பாலியல் உணர்ச்சி செய்யறதுக்கு அவ்வளவு பாடாப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல. நீங்க மதுரை ஆதீனத்தோடைய பெயில கேன்சல் பண்ணுங்கன்னு போயிட்டு. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. மதுரை ஆதீனம் எங்க ஓடிட நீங்க ஓட சொன்னா கூட ஓட மாட்டார். அவர் ஆதீன கருத்து. அவரை நீங்க பெயில கேன்சல் பண்ணுங்க. ஒரு குற்றவாளி பாலியல் உணர்ச்சியில் ஈடுபட்டவன் குழந்தைய பாலியல் உணர்ச்சி அவன் அடையாளம் தெரிஞ்சது பிடிக்க முடியல. ஓப்பனா சொல்லவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட் இவன், ஜீரோ. அததான் நான் கேக்குறேன். நம்ம தொடர்ந்து எல்லா விஷயங்கள்லயும் பரபரப்பா எப்படி ஒரு எதிர்க்கட்சி செயல்படுமோ அதே மாதிரி பாஜக இங்க செயல்பட்டு சொன்னீங்க. அவர் ட்விட்டரை போய் பாருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அறிக்கை போய் பாருங்க. என்ன பண்ணணுமா? நீங்க போட மாட்டீங்கன்னு சொல்றேன். நான் சொல்ல வர்றது தமிழக அரசு செயல்படலங்கிறது இல்ல, தமிழ்நாடு அரசு செயல்படலங்கிறதுல நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு, வித்தியாசமான விஷயங்கள் முன்னெடுத்தாரு, சாட்டையில அடிச்சுட்டாரு. அது பெருசு விமர்சனம் ஆச்சு இல்லைனாலுமே ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருந்துகிட்டே இருந்தது பாஜக அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு கண்டென்ட் இருக்குது, நீங்க போட மாட்டீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். நீங்க அதை வச்சு பிஜேபி பின்னாடி போய் சொல்ல விரும்புறீங்க. அதுதான் உங்களுடைய பாயிண்ட், எல்லா ஊடகங்களுடைய நோக்கம். அது இல்லைன்னா அரசாங்கம் செயல்படுவதில்லை 1, செயல்படுவதை எதிர்க்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டுவதில்லை 2, சுட்டிக்காட்டக்கூடிய ஆளை நீங்க போடுறதுல 3. டிவி காரங்க இருக்காங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியன்னு எவனும் கிடையாது. ஓப்பனா தெரியும். பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறாங்க கம்பெனி. இதுல நாங்க ஏன் இந்த ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இது அமைதியா இருக்கிறதுனால தான் எடுக்கிறோம். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களிலே அமைதியா இருக்கிறாங்க. ஒரு 15 நாளா நயினார் நாகேந்திரன் அறிக்கை வரல அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அமைதின்னு சொல்லுங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? அவரு தரல உருணுமா? இல்ல டேய், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கிறுக்கி மாதிரி தெரியுதா? வரேன் கூட என்கிட்ட என்னடா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கட்டமைக்குது அப்படின்னு நீங்க சொன்னாலுமே ஊடகங்கள் சொல்றேன். அதுதான் சொல்றேன். நீங்க நான் எல்லாருமே சொல்லுவேன். எல்லாருமே ஊடகங்கள்னு நீங்க சொன்னாலுமே நான் அதை வித்தியாசப்படுத்த விரும்புறேன். அது பாஜக அமைதியா இருக்குங்கிறதுனால தான் நாங்க உங்ககிட்ட கேக்குறோம். அமைதியா இருக்குன்னு எல்லா ஊடகங்களும் அப்படி அமைதியா இருக்குன்னு என்னன்னு கேக்குறேன். நான் கேட்க அமைதியா இருக்கு என்ன? நயினார் நாகேந்திரன் 15 நாள் ட்விட்டர் பாருங்க. அவர் என்ன கொடுக்க தூத்துக்குடி ஏர்போர்ட்ல கொடுக்குறாரு, சென்னை ஏர்போர்ட்ல கொடுக்குறாரு, ஆர்ப்பாட்டத்தை கொடுக்குறாரு. இப்ப போய் ஆசிரியர்கள் நம்ம போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. அவர் உள்ளோடாம தட்டு அங்கவே பேட்டி கொடுத்து வந்தார். இப்ப பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அவர் என்ன பண்ணலன்னு சொல்லுங்க. நீங்க போட மாட்டீங்க. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நானும் நீங்களும் பேசின 15 பேட்டி எடுத்து பாரு. டிஎம்கே கூட்டணி பத்தி நீங்க கேட்ட ஒரு கேள்வி எனக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு இது மூலம் சொல்றேன். உங்களுக்கு இன்னைக்கு வாங்குங்க, எங்க வாங்குங்க, போட்டு காட்டிருங்க. பாண்டே அம்பலப்பட்டாருன்னு போடுங்க. அட போடுங்க. நான் தானே சொல்றேன். டிஎம்கே கூட்டணியை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு டவுட் பண்ணி ஒரு கேள்வி. நிச்சயமா எப்போது அனாலிசிஸ்க்காக தான் வருவேன். நான் அப்படியே அந்த பக்கமா வந்துருங்க. ஐ அம் ஆல் ரைட். நிச்சயமா 200 ரூபாய் உப்பிமாங்க. பரவாயில்லையா? என்ன சங்கியா இருந்துகிட்டு பேசுறாங்க பேச்சு. ஏய் இது என்னடா கொடுமையா இருக்கு? கேள்வி கேக்குறவங்க எல்லாம் சங்கியா? திருமாவளவன் எப்படி எங்களை சொல்வார் அப்படின்னு 2 திராவிட கட்சியும் பலவீனப்பட்டு கிடக்குற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆட்சியில் பங்கு கொடுக்கும் அளவுக்கு பலவீனப்படவில்லை, ஆனால் கூட்டணி நம்பி தான் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பலவீனப்பட்டு கிடக்கிறார். திமுக பார்த்து பலவீனப்பட்டு எப்படிங்க சொல்வீங்க? திமுக ஏங்க பதில் சொல்ல மாட்டுது? மௌன விரதமா? ஏன் அது மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.